ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன்வெல் சேனல். இன்றைக்கி நாம் கிரீன்வெல் சேனலில் கோஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே ஒரே விதமான சட்னியை செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக வித்தியாசமான சுவையில் ரொம்பவே சுலபமாக எப்படி ஒரு அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சட்னியை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக 3 காஞ்ச மிளகா. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா பாதி வெங்காயம் பாதி தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, அதோட பச்சை ஸ்மெல் போனால் மட்டும் போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 200 கிராம் கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கோஸோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் சிம்மில் தான் இருக்கும். கோஸோடைய பச்சை தன்மை போகிறதுக்காக சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பூண்டு தோல் எடுத்து ஒரு 6-7 பல்லு பூண்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளிப்புக்காக கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கிருச்சு. கோஸ் கூட பார்த்திங்கன்னா 80% 80% வரைக்கும் நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்புக்காக ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வித்தியாசமான சுவையில் கோஸ் சட்னி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.